மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்று வந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஒரே நாளில் 25,33,000 அளவிற்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் லஞ்சம் பெற்றது அம்பலம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பேருந்து நிலையம் அருகே சார் பதிவாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தில் பத்திரப்பதிவாளராக பணியாற்றி வருபவர் சாந்தி. இவர் மீது பத்திரப்பதிவு செய்வதில் அதிக ஊழல் மற்றும் லஞ்சம் அதிக அளவில் வாங்குவதாக இருந்த புகாரினை தொடர்ந்து கோவை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நேற்று இரவு அதிரடியாக நுழைந்து சோதனை நடத்தினர். கோவை மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை ஏடிஎஸ்பி திவ்யா மற்றும் ஆய்வாளர் எழிலரசி தலைமையிலான போலீசார் விடிய விடிய நடத்திய சோதனையில் பல்வேறு அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகியுள்ளன. சார் பதிவாளர் அலுவலகத்தில் உள்ள கோப்புகள் மற்றும் நேற்று நடந்த பத்திரப்பதிவுகள் குறித்து சோதனை நடத்திய பொழுது அதில் முறைகேடு இருப்பதாக எழுந்த சந்தேகத்தின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரின் விசாரணை தற்பொழுது வரை தொடர்ந்து நடைபெற்ற நிலையில் அதில் ஒரு நாளில் 25,33,000 அளவுக்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் மட்டுமே லஞ்சமாக பெறப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பணியாற்றி வந்த நவீன்குமார் என்பவரும் சார் பதிவாளர் சாந்தி அவர்களின் ஓட்டுநர் ராஜு என்பவரும் மூளையாக செயல்பட்டு இந்த லஞ்ச பணத்தை கையகப்படுத்தியதும் தெரியவந்துள்ளது. சாந்தி நேரடியாக பணத்தை பெற்றுக் கொள்ளாமல் தனது உறவினர்கள் மற்றும் தனக்கு தெரிந்தவர்களுக்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனையாக ஜிபே மற்றும் வங்கி கணக்குகள் மூலமாக வாங்கியுள்ளது தெரியவந்துள்ளது. தொடர்ந்து இதுகுறித்து மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை முடித்துவிட்டுள்ளனர்.